வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? சாப்பிடலன்னா சாப்பிட்டு நம்ம வீடியோ பாருங்க. ஓகே, இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மீல் மேக்கர் இருக்குல்ல, அதை வச்சு ஒரு சூப்பரான கிரேவி ஸ்டைல நம்ம செய்ய போறோம். கிட்டத்தட்ட இதை சாப்பிடும் போது நமக்கு வந்து ஒரு நான்வெஜ் சாப்பிட்ற ஃபீல் கிடைக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். வாங்க அதை எப்படி செய்ய வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஓகே, இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். பேனில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி வந்து சூடுபடுத்தியிருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஒரு 150 கிராம் அளவுக்கு நான் இன்றைக்கி மீல் மேக்கர் எடுத்திருக்கேன். அதை வந்து அந்த கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு பாயில் பண்ணிடலாம். ரொம்ப நிமிஷம் வேக விட வேண்டாம். சும்மா ஒரு 5 நிமிஷம் பாயில் பண்ணோம் அப்படின்னா போதுமானது. ஏன்னா நம்ம திரும்பவும் வேக வைக்கணும்ல, அதனால். ஸோ ஒரு 5 நிமிஷம் பார்த்திங்க அப்படின்னா லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே பாயில் பண்ணுங்கள். தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் போட்டுட்டு ஸோ இது அப்படியே தண்ணியில் ஊறிட்டு இருக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் பின்னாடி நான் உங்களுக்கு காமிக்கிற மறுபடியும் பாருங்கள். இது மாதிரி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் இந்த சூட்லேயே அப்படியே வச்சுருங்க. தண்ணி உடனே ரிலீஸ் பண்ண வேண்டாம், கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் கழித்து இந்த தண்ணி எல்லாத்தையுமே வடிச்சிட்டு வேறு ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மீல் மேக்கரை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது மாதிரி ஒரு சலடை வச்சுட்டு மேலே வந்து ஊற்றிக்கோங்க. தண்ணியெல்லாம் கீழே போய்டும். மேலே அந்த இதை மீல் மேக்கர் அப்படியே நிறுத்தி வச்சிடலாம். இப்போது வடித்த அந்த மீல் மேக்கரை வந்து அப்படியே எடுத்து ஓரமாக வச்சுருங்க. கொஞ்சம் நேரம் நல்லா தண்ணி வடிக்கட்டும். இதில் வந்து நம்ம மறுபடியும் பச்சை தண்ணி ஊற்றி ஒரு 2 டைம் வாஷ் பண்ணணும். பாருங்கள், தண்ணி வந்து அழுக்காக தெரியுதுல. ஸோ பச்சை தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணணும். இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது தான், ப்ரோட்டீன் தான். ஸோ அதனால் எந்தவித கெடுதலும் கிடையாது. ஸோ இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். மிக்ஸி ஜாரை வந்து கொஞ்சமாக சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி பெரிய வெங்காயத்துலேயே கொஞ்சம் சின்னதாக இருக்கும்ல, அதை வந்து 4ஆக கட் பண்ணிவிட்டு கொஞ்சம், அதாவது ஒரு 4-5 வெங்காயம் அளவுக்கு நான் சேர்த்துட்டு அதை அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கலாம். இது கூட ஒரு தக்காளி வந்து நான் காமிச்சேன்ல, அதை தனியாக அரைச்சிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து வெங்காயம் மட்டும் தனியாக அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி மட்டும் தனியாக அரைச்சிக்கோங்க. ஒன்றா சேர்த்து அரைச்சி நம்ம தாளிக்கிறோம் அப்படின்னா அது வந்து நல்லா வதங்காது. ஸோ அது டேஸ்ட்டுமே நல்லா இருக்காது. ஸோ இப்போ எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் கொஞ்சமாக லேசாக சூடானதுக்கப்புறமா, எண்ணெய் ரொம்ப சூடானதுக்கப்புறம் நீங்கள் வெங்காயம் சேர்த்திங்க அப்படின்னா சடசடன்னு எல்லா பக்கமே தெறிக்க ஆரம்பிச்சிடும். ஏன் உங்கள் கைகளில் கூட தெறிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ மிதமான சூடு ஆனதுக்கப்புறம் உடனே வந்து இந்த வெங்காயம் அரைச்சதை சேர்த்துருங்க. ஏன்னா நம்ம அரைச்சிட்டு சேர்க்குறோம் இல்லையா, அப்போ வந்து அந்த தண்ணியெலாம் படும்போது ரொம்ப வேகமாக தெரிக்கும். ஸோ அதனால் மிதமான சூட்டில் இருக்கும்போதே அந்த அரைச்ச வெங்காயத்தை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ மெதுவாக கலந்து விடுங்க, அந்த எண்ணெயில் நல்லா கலக்கிற மாதிரி. ஸோ நம்ம இது மாதிரி இந்த மீல் மேக்கர் செய்யும்போது நல்ல ஒரு கிரேவி ஃபார்மேஷனில் கிடைக்கும். நம்ம டைரெக்டாக வெங்காயம் தக்காளி வதக்கி கூட நம்ம செய்யலாம். இருந்தாலும் அது வந்து மசாலா வந்து மீல் மேக்கரில் ஒட்டாத மாதிரி இருக்கும். அதுக்காக தான் நம்ம இது மாதிரி செய்கிறோம். ஸோ ஒரு தக்காளி நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல, இதையும் நான் போய் அரைச்சிட்டு வந்துடுறேன். ஸோ இது கொஞ்சம் லேசாக வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா அரைச்ச தக்காளி சேர்க்கணும். பாருங்கள், அது லேசாக வதங்கினது தெரியுதுல, அந்த எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரும்போது தக்காளி நம்ம அரைச்சி வச்சிருந்த தக்காளியை அது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது ரெண்டையும் சேர்த்து இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்தாச்சு. தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கும் போது அந்த எண்ணெய் பிரிஞ்சு லேசாக மேலே வரும் பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். ரெண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். இது கூட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையாக சேர்த்துக்கோங்க, நல்லா வாசனையாக இருக்கும். இது ரெண்டையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. உங்களுக்கு ஒருவேளை கிரேவி வந்து நல்லா திக்காக நிறைய மசாலாவோடு வேணும்னு நினச்சிங்கன்னா வெங்காயம் தக்காளி கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க. நான் வந்து ரொம்ப திக்காக இல்லாமல் கொஞ்சம் ஓரளவுக்கு லைட்டாக தான் சேர்க்க போகிறேன். ஸோ பார்த்திங்க அப்படின்னா உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த கிரேவிக்கு டேஸ்ட்டு கொடுக்கக்கூடியதே பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் மசாலா தான். சிக்கன் மசாலா தூள் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம். கூடவே காரத்துக்கு ஏற்ப கொஞ்சம் வரமிளகாய் தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு கலந்து விடும்போது என்ன ஆகும் அப்படின்னா மசாலா வந்து கரியிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக அந்த மசாலாலாம் நல்லா வேகணும் அப்படின்றதுக்காக, பச்சை வாசனை போகணுன்றதுக்காக கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா ஒரு கிரேவி மாதிரி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இந்த கிரேவி வந்து கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். அந்த மேலே உள்ள அந்த எண்ணெய் லேசாக பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்கட்டும். கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே தண்ணியெலாம் வடிச்சிட்டு நம்ம தரமாக வாஷ் பண்ணி வச்சுருக்கோம்ல மீல் மேக்கர், அதை வந்து இது கூட சேர்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கொதிச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மீல் மேக்கரை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதை வந்து இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு
அப்படியே வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அதில் உள்ள ஈரம் எல்லாமே சுண்டி வரட்டும். மீல் மேக்கர் வந்து நீங்கள் கழுவுனதுக்கப்புறமா அதில் உள்ள தண்ணியெல்லாம் ப்ரெஸ் பண்ணி எடுக்கக்கூடாது. அது மாதிரி எடுத்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஹார்ட் ஆயிரும். ஸோ அது மாதிரிலாம் இல்லாமல் சாஃப்டாக இருக்கணும் அப்படின்னா அதில் உள்ள தண்ணியோடையே சேருங்க. முடிஞ்ச வரைக்கும் நல்ல தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டு நல்ல தண்ணியிலே வாஷ் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து நீங்கள் அதிலே சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா வந்து இதில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா வற்றினதுக்கப்புறமா நம்ம கிரேவியை வந்து இறக்கிற வேண்டியது தான். ஸோ நல்ல கமகமன்னு வாசனையான சூப்பரான நம்ம மீல் மேக்கர் கிரேவி வந்து ரெடி ஆயாச்சு. இதில் உள்ள தண்ணி நல்லாவே சுண்டினதுக்கப்புறம் நம்ம வேற ஒரு பிளேட்டில் வச்சு சர்வ் பண்ண வேண்டியதான். இது சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம், இது கூட எல்லாத்துக்கூடையுமே நல்ல ஒரு அட்டகாசமான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை கீழே கமெண்ட்டில் சொல்ல மறந்துடாதீங்க. இங்கே பாருங்கள், இதெல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக கொஞ்சமாக மல்லித்தலை தூவிட்டு அப்படியே லைட்டாக கலந்து விட்டோம் அப்படின்னா இதோட வாசனையே வேறு லெவலில் இருக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, அவ்வளோதான், நல்லாவே கலந்து விட்டாச்சு. இப்போ அப்படியே எடுத்துகிட்டு போய் வேற ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட வேண்டியதான். நான் வேறு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சடான், அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான கிரேவி ரெடி. நிச்சயமா உங்களுக்கு இந்த கிரேவி பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சதுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனல் கவிஷ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே வர பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க. சோ தட் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சரி நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். உங்களை இன்னொரு வீடியோல மீட் பண்றது வரைக்கும் பை. தேங்க்யூ.